மை சேனல். இந்த சேனல் பார்த்திங்கன்னா டைலரிங் சேனல். டைலரிங் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலும் கண்டிப்பாக பிடிக்கும். சிம்பிளான மெத்தடும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது டைலரிங் பிடிக்கும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேயர் ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். சாஃப்ட் கேதர் வச்சது, சின்ன சின்னதாக சுருக்கம் வைக்கிறது சாஃப்ட் கேதர் சொல்லுவாங்க. அது கையிலையும் சின்ன சின்னதாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரிய தையல் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி சுருக்கம் வச்சும் பண்ணலாம். இல்லைனா சாஃப்ட் கேதர்ஸ்க்குன்னு ஃபுட்டு கூட விற்கிது. நீங்கள் போய் ஃபுட் கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சாஃப்ட் கேதர் பிடிக்கிறதுக்காக ஒரு ஃபுட்டு கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க. இந்த ஊசிலாம் விற்கிற கடையில் கொடுப்பாங்க. அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்குக்கு ஒயரம் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒயரம் வந்து 9 இன்ச்சு, அகலம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இது வந்து 2 to 3 இயர்ஸ்க்கு, அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு ஃப்ராக் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒயரம் வந்து 9 இன்ச்சு, அகலம் 7 இன்ச்சு வச்சுருப்பேன். இதில் அகலம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு அகலம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதேமாதிரியே தான் மெத்தடு, எல்லாமே சேம் மெத்தடு தான். துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. கையோட ஹாம்கோல் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. ஷோல்டர் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சு, மொத்தம் டோட்டல் 4.5 இன்ச்சு. இப்போது கீழே வந்து ஹிப்புக்கு வந்து 8 இன்ச்சு வச்சுருந்தோமா, அது 1/2 இன்ச்சு நம்ம கிராஸ் கட் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் கட் பண்ணிக்கிறோம். அது வந்து ஷேப்புக்காக. அப்புறமா ஹாம்கோல் 4.5 இன்ச்சு ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிட்டோம். இது ஷோல்டர் 2.5 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கேன். நெக்கு வந்து வி நெக் மாதிரி பண்ணியிருக்கேன். மற்ற எல்லாமே அதே தான். ஹாம்கோல் 4.5 தான். சேம் மடிப்பாக மடித்து போட்டு நம்ம ஹாம்கோல் கட் பண்ணிவிடுவோம். நெக்குக்கு மட்டும் இந்தமாரி வி நெக் கொடுத்துருக்கேன். இதேமாரி நீங்கள் வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். நெக்கோட ஒயரம் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த வி ஷேப் வரணும் இல்லையா கூராக, அதனால் ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர்லாம் 2.5 இன்ச்சு தான் இருக்கும். அதில் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பட்டன் பட்டி ஐப்பட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து லேயர் ஃப்ராக்குன்றதுனால நம்ம ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். இந்த கிளாத்துக்கு மேலே தான் நம்ம லைனாக லேயர் கொடுக்கணும். இது அதனால் இந்த கிளாத் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹிப் சைஸு 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு, ஒயரும் 13 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்களும் 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு 11 இன்ச்சு அகலம், ஒயரம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு 4ஆக மடித்து போட்டிருக்கேன் இந்த கிளாத்தை. அதுக்கப்புறம் ஹிப்பு அளவு வச்சுக்கிட்டேன். ஹிப்பு வந்து 7.5 இன்ச்சு இல்லையா, அதை அப்படியே அளவு வச்சு கிராஸாக கோடு போட்டுக்கிட்டேன். கோடு போட்டுக்கிட்டு நமக்கு 13 இன்ச்சு தான் தேவைப்படுது. அந்த அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சத்தை எடுத்துடலாம். இப்போ ஒயரம் 13 இன்ச்சு, அகலம் வந்து 7.5 இன்ச்சு. இது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. இப்போ 7.5 இன்ச்சு கிராஸாக வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது மேலே தான் நம்ம லேயர் வைக்க போகிறோம். 3 லேயர் பிளான் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த அளவே ஒரு நோட்டு பேனா எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு இதேமாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்து 3 லேயரு. ஒரு லேயருக்கு பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு பிளான் பண்ணியிருக்கேன். 4.5 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சை நீங்கள் 3ஆக பிளான் பண்ணிக்கோங்க. 3ஆக பிரிச்சுக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சாவது விட்டுருங்க. அதனால் கீழே கடைசியில் மட்டும் ஒரு 5 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா அது மடித்து தைக்க போகிறோம் இல்லையா, அதனால். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. பேக்கு ஃப்ரண்ட்டு அந்த லேயர் வைக்கிறது. அதுக்கு அடுத்தது ரிப்பனு, பட்டன் பட்டி ஐப்பட்டி தான் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பட்டன் பட்டி ஐப்பட்டியும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். கட்டிங் வேலையை நம்ம ஒரு ரெடியாக முடிச்சிடலாம். நம்ம அப்புறம் தைக்க உட்காந்தோம்னா டக்கு டக்குன்னு நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ பேக் கட் பண்ணிவிட்டேன். பட்டன் பட்டி ஐப்பட்டியும் கட் பண்ணிவிட்டேன். ரிப்பனுக்காகவும் கட் பண்ணிவிட்டேன். ரிப்பனுக்கு அதே தான். 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க அகலம். ஹைட்டு வந்து 23. அகலம் வந்து அந்த லென்த்து இருக்குது இல்லையா, லென்த்து 23 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த ஒயரம் மட்டும் அது 2ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் ரிப்பனுக்கு. அதனால் 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இது லேயருக்கு பார்த்திங்கன்னா அகலம் வந்து 36 வச்சுருக்கேன். ஒயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 4, 5. அது மடிக்கிறதுலாம் போகிறதுக்கு நமக்கு 5.5 வச்சுக்கோங்க. 5.5 இந்த 1 மீட்ரு கிளாத் இது மொத்தம் எனக்கு வந்து 1.5 மீட்ரு ஆச்சு. 1.5 மீட்டரில் நம்ம இந்த லேயர் மட்டுமே 1 மீட்ரு ஆயிடுச்சு எனக்கு. இந்த ஒரு மீட்ரு ஃபுல்லாகவே லேயருக்கே ஆகிடுச்சு. 36 இன்ச்சு
அகலம் லென்த்து அந்த மாதிரி நல்லா அப்போ தான் லேயர் நம்ம சாஃப்ட் கேதர் பிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய லேயர் வரும். இதேமாரி நீங்கள் அளவு வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு இதேமாரி ஃப்ராக் வந்துடும். இது வந்து சுருக்கம் பிடிக்கிறதுக்கு சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நம்ம அந்த ஃபுட்டு விற்கிது அந்த ஃபுட்டில் வாங்கி நம்ம சுருக்கம் வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு கட்டிங் முடிஞ்சிடுது. ஸ்டிச்சிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து லேயர்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் மடித்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த இடத்துல நூல் பிரியாமல் இருக்கும். அதனால் 2 பக்கமும் மடித்து தைச்சிக்கோங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மேலே வைக்கிறதுக்கு நமக்கு 2த்துக்குமே மடித்து தைக்க வேணாம். ஏன்னா அது வந்து ஓவர்லாக்கில் போயிடும். நம்ம பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, அதில் போயிடும். அதனால் மேலே வந்து நம்ம மடித்து தைக்க தேவை. அதுக்கு அடுத்து 2மே மடித்து தைச்சிக்கணும். அதுமாரி 4ம் நான் மடித்து ஓரம் அடிச்சிட்டேன். ஓரம் அடிச்சுட்டு இப்போ சுருக்கம் பிடிக்க போகிறேன். சின்னதாக நம்ம வந்து பெரிய தையல் போட்டு நூல் இழுத்து அதுமாரி சுருக்கம் வரும் சாஃப்ட் கேதர்ஸ். அது வேறு ஒரு மெத்தட் இருக்குது. நான் பண்ணுற மெத்தடு பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டியாகவே பிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. ஏன்னா நம்ம சைடு அடிப்போம் இல்லையா, அப்போ அந்த 1.5 இன்ச்சு சுருக்கம் மாட்டக்கூடாது. அதனால் எப்பவுமே 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுருக்கம் பிடிக்கணும். அது எந்த ஃப்ராக்குக்காக இருந்தாலும் சரி, நம்ம சைடு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா பாருங்கள். புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன். 1.5 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம எப்போவுமே சுருக்கம் வைக்கணும். அது எந்த ஃப்ராக்குக்காக இருந்தாலும் நம்ம சைடு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. அப்போ தான் அந்த சுருக்கம் போய் மாட்டாமல் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஒரு சின்னதாக இதேமாரியே பிடிச்சிக்கோங்க. பொறுமையாக பிடிங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஹைட்டு எப்படி தெரியல, 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயருக்கு ஹைட் என்னால் மேனேஜ் பண்ணி சுருக்கம் வைக்க முடியலன்னா அதிலே கூட வச்சு சுருக்கம் வைக்கலாம். சின்னதாக அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நம்ம 3 கோடு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து சுருக்கம் வச்சு வைக்கிறதுக்கு அந்த இடம் எவ்வளோ இருக்க இன்ச்சு அளந்துட்டு அது பேப்பர் கட் பண்ணி அது மேலே நம்ம சுருக்கம் வைக்கலாம். இந்த கிளாத்தை அது மேலே வச்சு பேப்பர் மேலே வச்சுட்டு சுருக்கம் வச்சிங்கன்னா அந்த ஹைட்டுக்கு வந்துடும். அப்புறம் பேப்பரை கீச்சு எடுத்துடலாம். இந்த சுருக்கம் வைக்கிறது நம்ம அதில் இந்த கிளாத்துக்கு ஃபுல்லாக வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கிளாத்லேயே வச்சு கூட நான் வைப்பேன். உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் நான் தனியாக வச்சு வைக்கிறேன். இல்லைனா இந்த கோடு போட்டு அந்த கிளாத்லேயே வச்சுட்டு நம்ம இந்த கேதர்ஸ் பிடிக்கிறதுனா கூட பிடிக்கலாம். இப்போ வீ நெக்குக்கு நான் அப்படியே ஒரு கிளாத்தை எடுத்து அதில் வீ வரைஞ்சி அதில் ஸ்டிச்சிங் பண்ணி மடித்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வீ நெக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கழுத்துக்கு நம்ம வந்து பையஸ் கொடுக்கணும். கையும் நான் ரெடி பண்ணிட்டேன். கைக்கு சின்னதாக இதேமாரியே நம்ம எப்படி கேதர்ஸ் பிடிச்சோமோ அதேமாரியே பஃப் ஸ்லீவுக்கும் கேதர்ஸ் பிடிச்சிட்டு நம்ம வச்சிட்டோம். அதுவும் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக்கு ரெடி பண்ணணும். பேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீ நெக்குக்கு எப்படி பையஸ் கொடுக்கல, அது வந்து துணி கொடுத்து திருப்புறது. ப்ளவுஸ்க்குலாம் எப்படி சுடிதாருக்குலாம் நெக்கு திருப்புவாங்களோ அந்தமாரி திருப்பினது. இப்போ வந்து பின்னாடி வந்து பையஸ் கொடுத்து திருப்பிட்டேன். பேக் நெக்குக்கு பையஸ் கொடுத்து 1.5 இன்ச்சு பையஸ் கொடுத்து திருப்பிட்டேன். இப்போ பட்டன் பட்டி ஐப்பட்டி வைக்கிறேன். இது வந்து ஐப்பட்டி எப்பவுமே நமக்கு லெஃப்ட்டு தான் இருக்கணும். லெஃப்ட்டு இருக்கிறது தான் ஐப்பட்டி நமக்கு வரணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. ரைட்டு வந்து கொக்கிப்பட்டி இருக்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. எப்பவுமே கொக்கிப்பட்டிக்கு 2 ஸ்டிச்சு தான் வரணும். நான் வந்து சில்வர் பட்டன் தான் அடிக்க போகிறேன், ப்ரெஸ் பட்டனு. அது நீங்கள் போன வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் பட்டன் மிஷின் வாங்கியிருக்கேன், அதுதான் அடிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி வைக்கலாம். இப்போ கொக்கிப்பட்டி மேலே நல்ல பக்கம் வச்சுருக்கேன். கெட்ட பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ திருப்பினா நல்ல பக்கம் வந்துடும். அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே மடக்கணும். அது வந்து பாதி மடக்கணும். இது ஃபுல்லாகவே மடக்கி உள்ளார மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த கொக்கிப்பட்டி ஐப்பட்டி. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிகிற மாரி பொறுமையாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அளவும் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மறக்காது. இதேமாரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்குறதுனால பார்க்கலாம். இது 2 to 3 இயர்ஸ்க்கு 2 வயசு குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேனா அளவு சேஞ்ச் ஆகும். 1 வயசு குழந்தைன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சுருக்கத்தில் நம்ம அகலம் வந்து இது 5.5 வச்சுருக்கேன் இல்லையா, அது ஒரு 4.5 வச்சுக்கோங்க. இந்த கேதர்ஸ்லாம் அந்த 3 ஃப்ரீட் இருக்கு இல்லையா, அந்த லேயரோட ஹைட்டை குறைச்சி 1 வயசு குழந்தைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பான் பேபிக்கும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை 4-5 வயசு குழந்தைக்கும் இதே மாடலில் நம்ம அதுமாரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஒரு இன்ச்சாக குறைச்சிக்கணும், இல்லைனா சேர்த்துக்கணும். பெரியவங்கன்னா சேர்த்துக்கணும், குழந்தைங்கன்னா அது குறைச்சிக்கணும். இந்தமாரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவில் தைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒயரத்துலேயும் ஆகட்டும், கேதர்ஸ்லேயும் ஆகட்டும். ஷோல்டர் இப்போது நம்ம தையல் அடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு கை பாருங்கள் சின்னதாக கேதர்ஸ் பிடிச்சிட்டேன்னா சூப்பராக இதேமாரி நீங்களும் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கரை வைக்க போகிறோம். இந்தமாரி ப்ளூ கலரில் கரை வச்சா அது அழகாக இருக்கும்ல, அதனால் நான் வந்து 1 இன்ச்சில் ஒரு 2 இன்ச்சு கிளாத் கட் பண்ணிவிட்டு
நல்ல பக்கம் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இதேமாரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி கரை வச்சுக்கோங்க. இதேமாரியே பட்டு சட்டை பாவாடை தைக்கிறது இருந்தால் கூட இந்தமாரி கரை வச்சுக்கலாம். கரை வச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எந்த கலர் பிளெயினாக தைக்கிற மாரி இருந்தால் ஒயிட்டுக்கு பிளாக் கொடுக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு கலர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்தமாரி நம்ம கிளாத் வாங்கும்போதே முடிவு பண்ணிவிட்டு கலந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கணும். நம்ம இப்போ ஃப்ராக் தைக்க போகிறோன்னா அதுமாரி நம்ம கலந்துக்கணும். சுடிதார் தைக்க போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். லெஹங்கா அந்த மாதிரி தைக்கிறது இருந்தால் அதுக்கு மாரி பிளான் பண்ணி நம்ம கிளாத் வாங்கிக்கணும் எத்தனை மீட்ரு வேணும்ன்ட்டு. இப்போ உங்களுக்கு எத்தனை மீட்ரு ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியலன்னா நம்ம டேப் வச்சு அளந்துக்கலாம். இப்போ நம்ம ஹைட்டு அளந்துக்கலாம், அகலம் அளந்துக்கலாம். நம்ம எந்த கிளாத்து தைக்க போகிறோமோ அளவு இருக்குதுன்னா அந்த அளவை அளந்துட்டு அதை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு வாங்க. கடைசியில் ஒரு நம்பர் வரும். 1 மீட்டருக்கு அந்த நம்பர் மேட்ச் ஆகுதா பாருங்கள், இல்லை 2 மீட்டருக்கு அந்த நம்பர் மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதுதான் கிளாத்து நம்ம வாங்க போகிறது. இப்போ வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு தைக்க கொடுக்குறாங்கன்னா அப்போ அளவு கொடுப்பாங்க. ஒரு ஃப்ராக்கோ ஒரு பாவாடையோ அதோட அகலத்தையும் உயரத்தையும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். இன்ச்சி டேப் எடுத்து அளந்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்ரு 2 மீட்ரு தேவைப்படும்னு சொல்லி அதில் இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாம் கிளாத்து. அதில் சீமுக்கெலாம் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அரை மீட்ரு சேர்த்தே வாங்கிக்கோங்க. ஏன்னா சீம்லாம் அதில் கணக்கில் இருக்காது. அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கணும். எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருந்தால் பட்டிலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு அரை மீட்ரு சேர்த்து வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அதேமாரி அவங்க என்ன அளவு நம்மளுக்கு தைக்க போகிறோமோ அதை அப்படியே தைச்சிக்கலாம். கிளாத்து நம்ம அளக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு எத்தனை மீட்ரு துணியாகவும் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அந்த அளவு வச்சு தான் நம்ம கற்றுக்கணும். இப்போ வந்து 32 இன்ச்சு ஒரு ப்ளவுஸ்னால் அதுக்கு 80 பாயிண்ட்டு போதும். அதே 34 36னால் கண்டிப்பாக அதுக்கு 1 மீட்ரு தேவைப்படும். அதுதான் அது மெஷர்மெண்ட்டு. அதேமாரி நீங்கள் ஃப்ராக்குக்கு சுடிதாருக்கு சட்டைப்பாவாடைக்கு எல்லாத்துக்கும் அதேமாரி மெஷர்மெண்ட்டு தான் நம்ம டேப் வச்சு அளந்து எடுத்துக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து கையை அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கையை அட்டாச் பண்ணிவிட்டு லேயர்ஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நம்ம லேயர்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃப்ரண்ட்டு மேலே யோக் பார்ட்டும் கீழே ஸ்கர்ட் பார்ட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சுக்கு விட்டு ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ கேதர்ஸும் ஜாயின் பண்ணிட்டேன். யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைடு அடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சைடு அடிக்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து கை உள்ளே போகிற ரவுண்டம் வந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வயசு குழந்தைன்றதுனால ஒரு 3.5 இன்ச்சு 3 வயசு வரைக்கும் இந்த கையே போதும். ரவுண்டாமல் கை உள்ளே போகும். அப்புறம் சைடாக ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. டாப்பில் அப்படியே யோக் பார்ட்டில் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுருப்போம் இல்லையா சீமு, அந்த அளவுக்கு விட்டுட்டு மற்றது அப்படியே லைனாக அப்படியே கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டைலரிங் பிடிக்குன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட அவுட்லுக்கு இந்த மாதிரி ஒரு போ வச்சுக்கோங்க. போ வச்சு கீழே ஒரு அழகாக ஒரு ரிப்பன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் 3 லேயர் வரும். 3 லேயரும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பஃப் கை வச்சுருக்கேன். புதுசாக வி நெக் வச்சுருக்கேன். இந்த கழுத்தில் வந்து நான் வந்து மணி இருக்குது. மணி வந்து ஒரு முத்து மாரி வைக்க போகிறேன். அதில் வச்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. கீழே பேக்கில் வந்து ப்ரெஸ் பட்டன் அடிக்கணும். இது 2 வேலை இந்த ஃப்ராக்கில் பாக்கி இருக்குது. அது 2மே முடிச்சிட்டேன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய் சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.